டாக்ஸ் தான் ஸ்கின் டிசீஸ்லேயே அதிகமாக வருது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். நீங்கள் ஸ்கின் டிசீஸ்னாலே முதல்ல ஃப்ளோர் கிளீனர் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைசால் எப்படியா இருந்தாலும் லைசால் இதெல்லாம் போட தான் செய்வோம். இன்னும் நிறைய இருக்குது அந்த இதெல்லாம். அதனால் நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கள் வீட்லேயும் அதை நான் செல்டருக்குலாம் நான் அதை யூஸ் பண்ணது கிடையாது. வீட்டில் அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். செல்டரில் வந்து உப்பு, லெமனு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் ஷாம்பு நான் யூஸ் பண்ணிக்கிருவேன். ஷாம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிளானது ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறலாம். கிளினிக் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லெமனு, ஆப்ப சோடா, நம்ம உப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் வீட்டில் உள்ள டாக்ஸ் தான் எனக்கு ஸ்கின் டிசீஸ்க்கே அதிகமாக வர்றது வந்து வீட்டில் உள்ள டாக்ஸ் தான். அதனால் பூச்சி மாத்திரை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. குட்டி எடுத்துகிட்டு வந்த உடனே முதல்ல நம்ம பூச்சி மாத்திரை தாங்க மெயினாக கொடுக்கணும். பூச்சி மாத்திரை, வேக்சினு 3 மந்த்ஸுக்கு ஒரு டைம் பூச்சி மாத்திரை, வருஷத்துக்கு ஒரு டைம் வேக்சினு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். குட்டிங்க ஆரோக்கியமாக 15 இயர்ஸ் நம்ம கூட இருப்பாங்க. தேங்க்யூ.